ஸ்ரீராம ஜெயம். எல்லாருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சியான தேவியை அறிவோம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கிற சக்தி பீடங்கள், தாயாருடைய ஸ்தலங்களை பற்றி தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். முதல் நாள் மாணிக்காம்பாள் சமேத ஸ்ரீ பீமேஸ்வரரை பற்றி தெரிஞ்சிட்டோம். இரண்டாவது நாளான நேத்திக்கு ஸ்ரீசைலம் ஸ்தலத்தை பற்றி தெரிஞ்சிட்டோம். இன்னைக்கு மூன்றாவது நாள் கோதாவரி நதிக்கரையில் இருக்கிற புருஹோதிகா தேவி திருக்கோவிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த கோவிலுடைய ஸ்தல புராணம், அங்கே என்ன சிறப்புகள், அங்கே சேவை சாதிக்கிற சிவபெருமான் மற்றும் அம்பாளுடைய சிறப்புகள், இது எல்லாத்தையும் நம்மளுக்காக சொல்ல போகிறா குழந்தை பிரகிருதி நாராயணன். இப்போ நம்ம எல்லாரும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம ஆந்திர பிரதேச மாநிலத்தில் இருக்கிற பிதாபுரம் அப்படின்ற கிராமத்தில் இருக்க கோவில் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவிலில் அஷ்டாதச சக்தி பீடங்களுள் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் மகாவிஷ்ணு சதிதேவியோடைய உடலை சுதர்சன சக்கரத்தால் துண்டித்த போது சதிதேவியோட இருக்கை இங்கே விழுந்திருக்கு. இந்த இடத்துல சேவை சாதிக்கிற தேவன் தேவி யாருன்னு பார்த்தோம்னாக்க புருஹூத்திகா தேவி, குக்குடேஸ்வர சுவாமி. குக்குடேஸ்வர சுவாமியும் புருஹூத்திகா தேவியும் ஒரே கோவிலில் கிடையாது. குக்குடேஸ்வரர் கோவிலிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி புருஹூத்திகா தேவியோடைய கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த குக்குடேஸ்வரர் கோவில் நுழைவாயில் அந்த வாசலில் ஒரு சரோவர், ஒரு கயா இருக்கு. அந்த கயாவோட பேர் என்னன்னாக்க பதகயா அப்படின்றது தான். இந்த கயா ரொம்பவே ஒரு புனிதமான ஒரு கயான்னு சொல்லப்படுறது. ஏன்னா அதாவது இந்த கயாவோட வரலாறு என்னன்னா, பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேருமே ஒரு அரக்கன், கயாசுரன் அப்படின்ற ஒரு அரக்கனை வதம் பண்ணியிருக்கா. அவனுடைய உடற்பாகங்கள் வெவ்வேறு திசைகளில் விழுந்திருக்கு. இந்த கயால அவனுடைய எந்த உடற்பாகம் விழுந்ததுன்னு பார்த்தோம்னா, இந்த ஊரில் அந்த அரக்கனுடைய 2 கால்களும் இங்கே விழுந்திருக்கு. 3 பாகங்கள் வெவ்வேறு திசையில் போய் விழுந்ததுன்னு சொன்னேன் இல்லையா. தலை பீகாரில், தண்டு ஒரிசாலையும், 2 கால்கள் ஆந்திர பிரதேசத்துலேயும் விழுந்திருக்கு. பீகாரில் சரோகயா அப்படின்னு சொல்கிறா, ஒரிசாவில் நாபிகயா அப்படின்னு சொல்கிறா. இங்கே நான் சொன்னேன், இந்த இடத்துல நான் முன்னாடி சொன்னது தான் பாதகயா. அந்த அரக்கனுடைய கால்கள் பிதாபுரத்தில் விழுந்திருக்கு. அது விழுந்த உடனேவே அது ஒரு சின்ன தண்ணி பானையாக உடனேவே மாறிட்டுருக்கு. அந்த பானையில் இருந்த தண்ணி தான் இப்போ ஒரு பெரிய கயாவாகவே இருக்கு. 3 இடங்களிலுமே இந்திலிருந்து மாறிதான் நமக்கு ஒரு 3 கயாக்களாக நமக்கு கிடைச்சிருக்கு. அன்னிலிருந்து இந்த க்ஷேத்திரம் படகய க்ஷேத்திரம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுருக்கு. இந்த கயா தோன்றியதுனால தான் இந்த கோவிலே தோன்றித்து அப்படின்னு எல்லாரும் சொல்கிறா. இப்போ நம்ம புருஹூதேவி தாயாரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அவளை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவளுக்கு பல நாமங்களை கொண்டு அவளை சொல்கிறா. அதில் முக்கியமாக அவளுக்கு 2 நாமங்கள் சொல்லி அவளை கூப்பிடுறா. அதில் முதல் நாமம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அவளுக்கு 4 கரங்கள் இருக்கு. அதில் ஒரு கரத்துலேயும் ஒரு விஷயம் வச்சுருக்கா. அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் அவளை ஒரு நாமம் வச்சு அழைக்கிறா. முதல்ல வலது மேலே வச்சுருக்கிற வலது கையிலையும், கீழே வச்சுருக்கிற இடது கையிலையும் இருக்கிறத வச்சு அவளை கூப்பிடுறா. அதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க, மேல் வலது கையில் தாமரையும், கீழ் இடது கையில் மது பத்திர
மந்திரத்தையும் வச்சுருக்கா. அதனால் இவளை வந்து என்ன அப்படின்னு கூப்பிடுறான்னா புருஹூத லக்ஷ்மி அப்படின்னு கூப்பிட்டு இவளை தியானம் பண்ணுறா. இரண்டாவது என்னன்னு கூப்பிடுறா அப்படின்னா எதை பேஸ் பண்ணி கூப்பிடுறான்னா மேல் இடது கையிலையும் கீழ் வலது கையிலையும் வச்சுருக்கிறத வச்சு அவள் கூப்பிடுறா. மேல் இடது கையில் வந்து கோடாரி அதாவது பரசு வச்சுருக்கா. கீழ் வலது கையில் வந்து விதைகள் நிறைந்த ஒரு பை வச்சுருக்கா. அதனால் அவளை புருஹூத்தம்பா அப்படின்னு கூப்பிடுறா. இந்த 2 பேர்களையும் நம்ம நினச்சிண்டு தியானம் பண்ணோம்னாக்க ஏதாவது இந்த 2 பேர்களில் ஏதாவது ஒரு பேரை நினச்சின்னு நம்ம தியானம் பண்ணோம்னாக்க நம்மளுடைய மனசில் ஒரு அமைதி கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிடுறா. இப்போது அந்த ஈஸ்வரனான குக்குடேஸ்வரனுடைய சிறப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிறைய சிவலிங்கங்கள் பார்த்துருப்போம், ஆனால் இவ்வளவு அழகான வித்தியாசமான ஒரு சிவலிங்கத்தை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஏன் நம்ம கேட்டோம்னாக்க இந்த சிவலிங்கம் வந்து ஸ்வயம்பு மூர்த்தி. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் மட்டும் இவர் வந்து சேவல் வடிவில் இருக்காராம். சேவல்னா சேவலாகவே இல்லை, அந்த லிங்கத்துக்கு பின்னாடி 2 ரெக்கை இருக்குமா. அதனால் இவர் சேவல் வடிவில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறா. இந்த கோவிலில் இருக்கிற நந்தி அவ்வளோ பெருசாக இருக்குமா. எவ்வளோ பெருசு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிவன் கோவில்கள் எல்லாத்துலேயும் பெரிய நந்தி வந்து பசவேஸ்வரர் அப்படின்ற நந்தி தான். அதுக்கு 2வதாக பெரிய நந்தி வந்து இந்த கோவிலில் இருக்கிற நந்தி தான் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறா. மிக மிக சிறப்புடைய க்ஷேத்திரம், ஒரு புனிதமான க்ஷேத்திரம். வரங்களை அள்ளி அள்ளி தரக்கூடிய தாயார் இருக்கா, சிவபெருமான் இருக்கார். இவ்வளவு சிறப்புடைய இந்த திருக்கோயிலில் உற்சவங்கள் இல்லாமல் இருக்குமா? இந்த கோவிலில் நடைபெறுகிற மிகப்பெரிய உற்சவங்களில் என்னன்னு பார்த்தோம்னாக்க மகாசிவராத்திரி, சர்ணவராத்திரி, அது மட்டும் இல்லாமல் தசரா காலத்தில் தேவிக்கு நவராத்திரி பூஜைகளும் நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த குக்குடேஸ்வரருக்கு மகாபகுல ஏகாதசியிலும் பிரதோஷ நாட்களிலும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். பழம்பெரும் சொற்பொழிவாளர் ஸ்ரீநாதா பீமேஸ்வர புராணத்தில் 3ஆம் அத்தியாயத்தில் மோட்சத்தை அடைவதற்கான 4 தெய்வீக இடங்களையும் இதையும் குறிப்பிட்டிருக்கார். சிருஷ்டி ஸ்திதி விநாசானாம் சக்தி பூதே சனாதனி கணாஸ்ரயே குணமாயே நாராயணி நமோஸ்துதே. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்ற 3 தொழிலுக்கும் காரணமான அந்த சக்தியை நம்ம சேவிச்சோம்னாக்கா நமக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும். அவளை நம்ம தியானம் பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா நம்ம எடுத்த செயல் வெற்றியாகத்தான் முடியுமா. அதனால நம்ம எப்பயுமே அந்த சக்தியை நினச்சிண்டே பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கணும், லோகக்ஷேமமாக இருக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நன்றி. தேங்க்யூ வெரி மச் பிரகிருதி. புரோஹிதிகா தேவி கோவிலுடைய சிறப்பாம்சங்கள், குக்குடேஸ்வரருடைய சிறப்பாம்சங்கள், ஸ்தல புராணம், உற்சவங்கள், தேவியுடைய திருநாமங்களை பற்றின சிறப்பு, இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா குழந்தை பிரகிருதி. வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ், நீங்கள் எல்லாருமே இன்னியோடைய திருக்கோவிலை பற்றி தெரிஞ்சுன்றது உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தாயார் அருளால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவி ஸ்தலத்தை பற்றி தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். இதே மாதிரி நாளைக்கு எந்த திருக்கோவிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன் எல்லாரும் காத்துருங்கோ. இன்றைக்கி இதை தொடர்ந்து தேவியை போற்றுவோம் மற்றும் எங்கள் வீட்டு நவராத்திரி நிகழ்ச்சி இருக்குது. எல்லாரும் தொடர்ந்து அதையும் பாருங்கோ. அதுக்கு எல்லாரும் மறக்காமல் கதவிருக்ஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மீண்டும் கதவிருக்ஷாவின் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சிகளில் உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.